அசோக் நகர் காவல் நிலையம் அருகே இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை அசோக் நகர் காவல் நிலையம் அருகே இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். மேலும் வணக்கம். சென்னை அசோக் நகர் பகுதியில் பெண் தோழியுடன் வாலிபர் ஒருவர் பேசிக் கொண்ட நபரை மர்ம நபர்கள் சரமாரியாக கொலை செய்துவிட்டு தப்பித்து சென்றிருக்கிறார்கள். முதல் கட்டமாக பாண்டிச்சேரியை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் இன்று மதியம் தன்னுடைய பெண் தோழியுடன் சென்னை அசோக் நகர் 4வது பிரதான சாலையில் தன்னுடைய காரில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த 4 மர்ம நபர்கள் பிரகாஷை வெளியே அழைத்து சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். போலீசார் வருவதற்குள் அந்த காரில் இருந்த அந்த பெண் தலைமறைவாகி இருக்கிறார். உடனடியாக போலீசார் பிரகாஷ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்வதற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் இல்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக காவல் நிலையத்திற்கு அருகிலேயே இந்த சம்பவம் நடந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஒரு வீடியோவும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அந்த பெண் தோழி யார், அதே போன்று எதற்காக பாண்டிச்சேரியில் பிரகாஷ் சென்னை வந்திருக்கிறார், மேலும் அவரை வெட்டிய நபர்கள் யார் என்பது தொடர்பாக தற்பொழுது அசோக் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள்.